எங்க அப்பா ஒரு உருது கவிஞருங்க. போக வர நிறைய கவிதைகள் சொல்லுவார். எங்க அப்பா ஒரு கவிதை சொன்னார் எனக்கு. எங்க அப்பா சிந்தனையாளர். நான் அப்ப ரொம்ப சின்ன பிள்ளை, நோட்ஸ் எடுக்க கூட விட மாட்டார். அவர் சொன்ன ஒரு சிந்தனைங்க, ரொம்ப கவனமா கேட்டுக்கோங்க, தியானத்தோடு கேளுங்க. இங்கே நானும் டாக்டர் சாரோன் அவர்களும் வந்து பேசினோம்ல, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த வாழ்க்கையின் மணித்துளிகளை, சிந்தனைகளை உங்களுக்காக தந்தோம் இல்லையா? நீங்களும் வாழ்க்கையில் பெற்றுவிட முடியாத அந்த வாழ்க்கையின் மணித்துளிகளை எங்களை கவனப்படுத்துவதற்காக தந்தீர்கள் இல்லையா? அந்த புனிதத்தின் மீது சத்தியமாக சொல்கிறேன், புரிந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை. இந்த வார்த்தையை உங்களுடைய தலைமுறைக்கு கடத்தி விடுங்கள். எங்க அப்பா சொன்னார், கேலண்டர் இல்லைங்க, கேலண்டர் வீட்டுல கேலண்டர் இருக்குல்ல, அந்த தேதிகள் இருக்குல்ல, அந்த தேதிகள் சும்மா இல்ல, மரம் மாதிரி. அது நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான், அது நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்கான். நேற்று, முந்தா நேற்று, அதுக்கு முந்தின நாள் எல்லாம் நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. பார்த்துட்டு அது ஒரு ரகசியத்தை எழுதி வச்சிருக்காங்க. ரகசியத்தை யாரும் சொல்வதில்லை. கடந்த காலம் தன் பேரேட்டின் வரலாற்றில் கடந்த கால வரலாற்றினை, ரகசியத்தை எழுதி வைத்திருக்கிறது. அது எழுதி வைத்திருக்கும் ரகசியம் இதுதான் சொல்லி சொன்னாருங்க வாப்பா. माजी ने तारीख के वो दौर भी देखे हैं. கடந்த காலத்தினுடைய அனைத்தையும் காலம் தன் பேரேட்டில் குறித்து வைத்திருக்கிறது. அது சொல்லும் ரகசியம் என்ன தெரியுமா? வாழ்வின் ரகசியம் என்ன தெரியுமா? லம்ஹோனே கதா கி थी, சதியோனே சஜா பாய். என்ன அர்த்தம் தெரியுமா? வாழ்க்கையில் வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னார். வாழ்க்கையில் ஒரு மனிதன் வினாடிகளில் தான் தவறிழைக்கிறான், ஆனால் தண்டனை தலைமுறை தலைமுறைக்கு கிடைக்கிறது. எவன் ஒருவன் வினாடியை தன்வயப்படுத்திக் கொள்வானோ அவன் யுகங்களை ஜெயிக்கிறான் என்று அப்பா சொல்லிக் கொடுத்தார். நாம் நம்முடைய வினாடிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும்.